கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம கார்த்தி தீபாவும் ரோட் சைடு இருக்கிற ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு தோசை ஆர்டர் பண்ணியிருக்க, கார்த்தி வந்துட்டு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து அதை வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து வாக்கிங் மாதிரி போகலாமா, இதுவும் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, ஆரம்பிச்சிட்டிங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்காரங்க வண்டி வந்துட்டு விற்றுட்டுருக்கு. அதை பார்த்ததும் தீபா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் குல்ஃபி வாங்குறாங்க. கார்த்தி ஒன்று தீபா ஒன்று வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, கேட்கலாமா அப்படின்னு சொல்ல, அதான் கேட்கலாமான்னு கேட்டிங்கல்ல, அப்புறம் என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபா சொல்கிறாங்க, இல்லை இந்த குல்ஃபி மட்டும் ஏங்க நைட்டு வைக்கிறாங்க, ஏன்னா பகலில் விற்றாலும் வாங்கிட்டு போகிறது கப்பல்ஸ் தான், நைட்டு விற்றாலும் வாங்கிட்டு போகிறது கப்பல்ஸ் தான், அப்புறம் ஏன் வந்துட்டு நைட்டு மட்டும் குல்ஃபி விற்கிறாங்க, அதை பகல்லே விற்றுடலாம்ல, இது எனக்கு ரொம்ப நாளாக இருக்குங்க இந்த டவுட்டு அப்படின்னு சொல்ல, சுற்றி வந்துட்டு இவங்கள மாதிரியே கப்பல்ஸ் லவ்வர்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு தீபா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்க டவுட்டை கேட்டது தப்பா அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்பயே சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த ஐஸ் வண்டிக்காரர் இதான் சாக்குன்னு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார் இப்போ மேடத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா அப்படின்னு கேட்க, சார் இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நானே சொல்லிக்கிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லிவிட்டு தீபா காதை வந்துட்டு பக்கத்தில் வர சொல்லி தீபா காதில் வந்துட்டு எதை சொல்கிறாங்க அதை கேட்டது, அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தீபா சிரிக்க, கார்த்தி வந்துட்டு இதனால தான் நான் உங்ககிட்ட அங்கே போய் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே, உங்களுக்குலாம் இது எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க, இல்லை சும்மா தான் கேட்டேன், உங்களுக்கு குல்ஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்க, கார்த்தி வந்துட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசுகிறாங்க. அப்படியே குல்ஃபி சாப்பிட்டுட்டே வந்துட்டு ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டே வந்துட்டு, உங்கள் கூட இப்படியே நான் வந்துட்டு போயிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஆசை தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கால் வலிக்கும், அது இல்லாமல் வீடு வந்துருமே அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கார்த்தியை பார்த்து சிரிக்க, கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டே குல்ஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரோமோ வந்துட்டு நான் உண்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணேங்க. டெய்லி வந்துட்டு இளவு உட்காந்து அழுவுன்னு இல்லாமல் ஏதோ வந்துட்டு தீபா கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சீன்ஸ்லாம் காமிக்கும் போது அழகாக இருந்துச்சு. நம்மளுமே வந்துட்டு வெறுத்து போய் தான் இருந்தோம், என்னடா இது ஒரே அந்த பக்கம் சண்டை ஃபேக்ட்ரி, இந்த பக்கம் வீட்டில் சண்டை, சமாதானமாகவே இருக்க மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு கார்த்தி தீபாவுக்கும் கொஞ்சம் நல்ல சீன்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கார்த்தி வந்துட்டு இந்த வாங்க போங்க என்ன மேடம் மட்டும்தான் சொல்லலை, உட்கார வச்சு மாலை அணிவிப்பு விழாலாம் வந்துட்டு நடத்திடுவார். அப்படிலாம் இல்லாமல் சும்மா வா போன்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் ரெண்டு பேத்துக்கும் சீன் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக ஆக்ஷன் சீன்ஸு இந்த மாதிரி லவ் சீன்ஸ்லாம் நம்ம கார்த்தி வந்துட்டு பின்னி படல் எடுப்பார். அதே மாதிரி இதுலேயும் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் கார்த்தியோட முகத்தில் அவ்வளோவாலாம் ஹாப்பினஸ் தெரியவே இல்லை. நம்ம தீபா தான் வந்துட்டு ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாங்க. பட் கார்த்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ டல்லாக டைலாக் வேமா சொல்லி முடிச்சுடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு எபிசோடு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தீபா வந்துட்டு வாண்டடாக போய் ஸ்மைல் பண்ணி சிரித்து பேசினாலும் கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸில், அதாவது லவ் சீன்ஸில் அவ்வளோவா வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக பண்ணுற மாதிரி தெரியல. அவரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. நான் கவனித்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கார்த்தியோட ஃபேஸில் வந்துட்டு கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிடுங்க.